அதுக்கான சான்ஸ் வரும் பார்த்துக்கிட்டு இருப்பான். மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அந்த வெள்ளி ரகத்தை இருக்கும் போது கூட்டம் அதிகமாகும், பிரச்சனை ஜாஸ்தியாகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, தள்ளுமுறை ஏற்படும். அப்படிங்கும்போது அந்த திருடர்கள் அந்த கூட்டத்தை தான் சாதமா பயன்படுத்தி விடுவாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கூட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து போவீங்க. அப்ப யாரு என்ன தள்ளுறான்னு தெரியாது, யாரு இடிக்கிறான்னு தெரியாது. நீங்க எல்லாருமே காலையில் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள். அந்த வரைக்கும் சாமி வரத்தான் போகுது. அதனால கிட்டத்தட்ட எந்த கிட்டத்துல போகணும்னு சொல்லி தள்ளிக்கிட்டு போகாதீங்க. அந்த பொதுமக்கள் காசு பண்ணும்போது இருக்கிறாங்க அப்படின்னா உங்க நகையை கொஞ்சம் பத்திரமா பார்த்துன்னு அர்த்தம். முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. பாருங்க, நாங்க நல்ல தெளிவு சொல்லிட்டோம். கட்டப்பட்ட பொருளை வைக்காதீங்க, செல்போனை பரிசுல வைக்காதீங்க, இதெல்லாம் கையில கொடுத்துருங்க. கட்டப்பட குணாந்தரங்கன்னா சுருட்டி கையில சேர்த்து கொடுத்துருங்க. கட்டப்படையை கையில கொடுத்தீங்கன்னா கட்டப்படை நாடு மட்டும்தான். கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் தொலையாத நிதியமும் பாருங்க, பேர் 2 ரகம் புறப்பட போகுது. இல்லாத வாழ்வும் துயரில் பலதரப்பட்ட ஊர்ல இருந்து பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. அதனால தள்ளுமொழி ஏற்படாத மாதிரி நீங்க தான் கொஞ்சம் தள்ளுமொழி சாமி போடணும். பாருங்க, உங்களோட பாதுகாப்புக்கு 4 சைடும் போலீஸ் நிக்கிறாங்க. அந்த போலீஸ் ரோட்டுக்குள்ள யாரும் போவாங்க, அந்த போலீஸ் ரோட்டுக்குள்ள யாரும் போவாங்க. ஆயிரங்கண்ணுடைய நாயகியே எங்கள் ஆத்தா கண்ணாத்தா, கலியாட்ட கண்ணாத்தா, கலியாட்ட கண்ணாத்தா. உள்ளிரவு கங்கராகம் அத்தனையும் பார்த்து ஆடி ஆடி ஒரு வாழை எங்கள் அற்புதமான காவல் தெய்வம் கண்ணாத்தா. சுற்றியுள்ள தெய்வங்கள் சூழ்ந்திருக்க எங்கள் கம்பல் துணிகளும் கண்ணாத்தா. 1000 செவ்வாய் பொங்கல் காண்பவளே கண்ணாத்தா, கலியாட்ட கண்ணாத்தா, எங்கள் காவல் தெய்வம் கண்ணாத்தா. புலம்பியதை கேட்டு உடனே நடத்திடுவாள், புலம்பியதை கேட்டு உடனே நடத்திடுவாள். அற்புத தெய்வம் கண்ணாத்தா, அடுத்தவர்க்கு வேண்டினாலும் கேட்டிடுவாள், அடுத்தவர்க்கு வேண்டினாலும் கேட்டிடுவாள். நகரத்தார் பால் குடம் ஏற்றிடுவாள், நாட்டாரும் சூழ்ந்திருக்க அற்புதமான தெய்வம் எங்கள் களியாட்ட கண்ணாத்தா, களியாட்ட கண்ணாத்தா. கைலாசி திருவிழாவும் ஆடி திருமஞ்சனமும் காண்பவர்களும் பொதுமக்களுக்கு பட்டுக்கோடு பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பாருங்க, கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. அத்தனையும் நடத்திடுவார். இருக்கும்போது கொஞ்சம் கிரௌண்ட் ஜாஸ்தியாகும், தள்ளுமொழி ஏற்படும். அந்த கூட்டத்தை திருநெல்வேலி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாமா நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நிறைய ஆட்சியாளர்கள் நிறைய பேர் சேர்ந்து போட்டிருக்கீங்க, நிறைய பேர் போட்டிருக்கீங்க. கூட்டம் அதிகமா இருக்கு, தலைமைமொழி ஏற்படாத இடத்துல நல்ல பையன் நின்று சாமி விடுங்க. இந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்குன்னா ஒரு தள்ளி போய் நின்று சாமி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றோம். ஏன்னா கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டம் அதிகமாகும். அதான் வெள்ளிரகத்தை இருக்கும்போது அந்த கூட்டம் அதிகமாகும், தள்ளுமுறை ஏற்படும். அப்ப அந்த தள்ளுமுறை என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. அவனுக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரி கேட்பான், கூட்டம் வந்து வெளியில இருக்கிற மாதிரி வெளியில வருவான். அதனால அவங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். அந்த போலீஸ் ரோடு போட்டாங்கன்னா போலீஸ் ரோடு போட்ட இடத்துக்கு உள்ள போவாதீங்க. அதனால அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது அப்படின்னு இருக்காதீங்க. நல்லது வாழ்க்கை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த முடியும். அப்படின்னா அந்த ரோட்டில் நிற்காதுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வழிவிட்டு நெல்லுங்க. உங்களோட பாதுகாப்புக்காக தான் போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ்க்கு ஆர்கூமெண்ட் பண்ணாதீங்க.
நீங்க பேருக்கு போயிடக்கூடாது, பேரு கால் சுத்திடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் சொல்றாங்க. ஏன்னா மாடு கிளம்பும்போது சேர்க்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது மற்றவங்களுக்கு இடையூறு ஆயிடக்கூடாது. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பேருக்கு வழிபட்டு நின்று சாமி விடுங்க. பேரு வரும்போது நெரிசல் ஏற்படும். அந்த நெரிசல் ஏற்படாதவாறு தங்கள் குழந்தைகளை வந்து கொஞ்சம் தள்ளி நின்று சாமி கும்பிடுங்க. தள்ளி நின்று சாமி கும்பிடுங்க. எல்லாமே படிச்சவங்க தான். நாங்க சொல்ற அளவுக்கு நடந்துக்காதீங்க. கொஞ்சம் ஓப்பன் மாடி வாங்க. பேரோட சார் இந்த வெள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் போயிட்டு வாங்கப்பா. பாருங்க, இந்த பக்தகுடி பெருமக்கள் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு உங்களோட உரிமைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. யாருமே கையெடுத்து சாமி கும்பிட இல்லை. எல்லாம் வந்து நவீன டெக்னாலஜி வச்சு செல்போன்ல தான் நல்லா பிடிக்கிறோம்ல. தயவு செஞ்சு வெள்ளூர் இடையூறு அடிக்காதீங்க. இந்த பக்தகுடி பெருமக்கள் தயவு செஞ்சு நீங்களே கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. அப்புறம் நாங்க போலீஸ் வந்து கொஞ்சம் தள்ளணும்னா தள்ளாடி தர முடியும். நீங்க வந்து உள்ள கால் பேர் சேர்க்கறதுக்கு உள்ள கால் விட்டக்கூடாது அப்படிங்கிறக்காண்டே சொல்றோம். நீங்க இந்த பக்தகுடியில வந்து தயவு செஞ்சு பேரை சுத்தி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மதுரை மாவட்டம் தமிழ்நாடு தேனூர் சுற்றுலாவு உங்க உறவினர் வந்து இங்க நிற்கிறாங்கம்மா. தேனூர் சுற்றுலாவு இந்த வெள்ளூர் பக்கத்துல சிவகாமம் இருக்கு, அங்க வாங்க. உங்க உறவினர் இங்க வெயிட் பண்றாங்க. தேனூர் சுற்றுலாவு மதுரை மாவட்டம் தேனூர் சுற்றுலாவு இந்த சிவகாமம் இருக்காங்க. உங்க உறவினர் இங்க வெயிட் பண்றாங்க. தம்பி இந்த ஹோம் கார்டு தம்பி கொஞ்சம் அந்த சாப்பிடக்கூடிய பொதுமக்கள் அடுத்து வருவதற்கு வழிவிடா உள்ள எல்லாருமே நின்றுட்டா அடுத்த சொல்லணும் பார்ப்போம். நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க வழிவிட்டு அந்த இடத்துக்கு ஆளு பண்ணி வந்துடணும். அதனால அந்த அண்ணனை வாங்கிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் தயவு செஞ்சு அடுத்து வர்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இல்லைங்க. இந்த அன்னதானம் வாங்கக்கூடிய பக்தகுடி பெருமக்கள் அன்னதானம் வாங்கிட்டு அடுத்து தயவு செஞ்சு அங்க நிக்காம அப்படியே கொஞ்சம் நடந்து வந்துடும். அடுத்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாருமே போய் எவ்வளவு நின்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்படி வருவாங்க.
அந்த பேரை பிடித்து பருவத்திலே பக்தர்கள்
சாவி வண்டியில் வைக்காதுங்க. தெரியப்படுத்துகிறீங்களா? கிராமத்துல இருந்து வாங்கக்கூடிய வயசான பாட்டியம்மாலாம் பாருங்க. காசுல வாங்குறது அவங்களே பொருள் வாங்குறேன்னு சொல்லி செல்போனை மறந்து வைக்கிறது, கையில இருக்க பொருளை மறந்து வைக்கிறது, இதெல்லாம் பத்திரமா பாத்துங்க. உடம்பு கவனமா இருக்கும்போது கொஞ்சம் கவனமா பாத்துங்க. குழந்தைகளுக்கு தெரியாது, அவங்க கழுத்துல எப்படி கலந்து சென்றதே தெரியாது. அதனால அவங்க கழுத்துல ஏதாவது கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. தாழ்மைதான் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த வயசான பாட்டியெல்லாம் கழுத்தில் செய்யும் போட்டிருக்கீங்க. எனக்கு முன்னாடி 4 பேர் நிக்கிறீங்க, என்ன விலகு விலகுங்கிற வலி அங்கிட்டு இருக்கு.